சமூக வலைதளங்களில் நாள்தோறும் புதிதாக பல வார்த்தைகள் ட்ரெண்டாவது வழக்கம். குறிப்பாக 1997 2012 ஆண்டு வரை பிறந்த ஜென்சி தலைமுறையினர் பயன்படுத்தும் பிரத்யேக வார்த்தைகள் இணையத்தில் பெரும் அலையை உருவாக்கி வருகின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் இந்திய நாடாளுமன்ற விவாதத்தின் போது இந்த ஜென்சி வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டதை தொடர்ந்து தற்போது நாடு முழுவதும் கிளாக் டெட், டெலுலு, ஃபோமோ போன்ற வார்த்தைகள் பேசுபொருளாக மாறியுள்ளனர். இணையத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் டெலுலு என்ற வார்த்தை டெலியூஷன், மாயை அல்லது கற்பனை உலகம் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. நிஜ நிலையை ஏற்றுக்கொள்ளாமல் தன் விருப்பப்படி எல்லாம் நடக்கும் என்று கற்பனை உலகிலே வாழ்வதை குறிக்க இளைஞர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றனர். மேலும் டெலுலு இஸ் த சொலுலு, கற்பனையே ஒரு வகை தீர்வு என்ற வாசகமும் சோஷியல் மீடியாவில் மிகவும் பிரபலம். அடுத்ததாக ஃபோமோ என்பதன் விரிவாக்கம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்பதாகும். அதாவது மற்றவர்கள் செய்யும் கொண்டாட்டங்கள், நிகழ்ச்சிகள் அல்லது புதிய ட்ரெண்டுகளை தான் தவற விட்டுவிடுவோமோ என்ற ஒரு வித பதற்றத்தையே இது குறிக்கிறது. சமூக வலைதளங்களில் மற்றவர்களின் பதிவுகளை பார்த்து ஏங்கும் மனநிலையை விளக்க இந்த ஃபோமோ என்ற வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல கிளாக்டிட் என்ற சொல் ஒரு விஷயத்தை அல்லது ஒருவரின் உண்மை சுபாவத்தை சட்டென்று புரிந்து கொள்வது அல்லது யாராவது மறைக்க நினைக்கும் பொய் ரகசியத்தை கச்சிதமாக கண்டுபிடிப்பதை உணர்த்த பயன்படுத்தப்படுகிறது. சோஷியல் மீடியாவில் மட்டுமல்லாமல் தற்போது பொது விவாதங்களிலும் இந்த ஜென்சி வார்த்தைகள் ஊடுருவ தொடங்கியிருப்பது நவீன மொழியியலில் ஏற்பட்டுள்ள சுவாரஸ்யமான மாற்றத்தை காட்டுகிறது.